வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. நிதி தொழில்நுட்பம், விண்வெளி மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வலுவான ஆற்றலை கொண்ட லக்சம்பர்க் இந்தியாவின் மிக முக்கியமான கூட்டாளியாக உள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரான்ஸ் மற்றும் லக்சம்பர்க்கில் 6 நாள் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக லக்சம்பர்க் சென்ற டாக்டர் ஜெய்சங்கர் இக்கருத்துக்களை தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி அளித்து தனி நீதிபதி ஒருவரால் அண்மையில் வழங்கப்பட்ட தீர்ப்பு செல்லுபடி ஆகும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நேற்று உத்தரவிட்டுள்ளது. மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல், தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் நீதிமன்ற உத்தரவை வரவேற்றுள்ளனர். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் நடைபெற்று வரும் உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அனைத்து துறைகளின் ஆய்வுக் கூட்டம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் தலைமையில் நேற்று நடைபெற்றது. ஏனாமில் 24வது மலர் கண்காட்சி நேற்று தொடங்கியது. ஜிஎம்சி பாலயோகி மைதானத்தில் நடைபெற்ற இக்கண்காட்சியை புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி திரு ஸ்ரீனிவாஸ் அசோக் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தார். ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் மலர் கண்காட்சியை கண்டு ரசித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித் குமார் மற்றும் வேளாண் துறை துணை இயக்குநர் ஜோகி ராஜு ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி பாகூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை காட்டுக்குப்பம், கிருமாம்பாக்கம், தவளக்குப்பம், தேடுவார்நத்தம், குறுக்கமேடு, ஆண்டியார்பாளையம், என்ஆர் நகர், காசாந்திட்டு, வைஷ்ணவிபுரம், நாணமேடு, டிஎன் பாளையம், எடையார்பாளையம், தானம்பாளையம், பிள்ளையார்திட்டு, நல்லவாடு, புதுக்குப்பம், பூர்ணாங்குப்பம், அபிஷேகப்பாக்கம், ராஜாராம் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.